எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப். எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப். இனிமே உங்களுக்கு குட் லைஃப். இனிமே உங்க எல்லாருக்கும் குட் லைஃப். மாட்டோம். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ப்ரொமோஷன் பண்ற ஒரு நல்ல நடிகரை நீங்க மிஸ் பண்றீங்க, நீங்க வேஸ்ட் பண்றீங்க. உங்க ஹீரோஸோ சரி, நீங்க பல கோடி கொடுத்து நடிக்கிற ஆக்டர்ஸோ சரி வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. அவருக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுத்தாலே போதும். உங்க படத்துக்காக உங்க ஹீரோ ஹீரோயின் கூட வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிவா சார் வந்து நிப்பாரா? எங்க அண்ணன் கூல் சுரேஷ் நான் படுற கஷ்டத்தை நினைச்சாதான் எனக்கு உண்மையிலே மனசு கஷ்டமா இருக்கு. ஏங்க பின்ன அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ் போட்டு வந்துட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க? அவரோட கஷ்டமான வேதனை எனக்கு புரியுதுங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு நீங்களா எடுத்திருப்பீங்க இப்ப வீடியோ. அவர் நல்லா இல்லைன்னு சொன்னா நீங்களே கலாய்க்க மாட்டீங்க. அவரே நடிச்சுட்டு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. நான் டிரெக்டர் சாரை கேக்குறேன், ஏன் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து நீங்க வந்து வாய்ப்பு தர மாட்டீங்க? நான் கேக்குறேன், ஏன் அவருக்கு எல்லாம் வாய்ப்பு தர மாட்டீங்க? வராரு இருங்க, இப்ப வந்த உடனே நானே சொல்றேன், அது ரொம்ப தப்பு. டிரெக்டர்ஸ் பண்ற தப்பு, ப்ரொடியூசர்ஸ் பண்ற தப்பு. ஒரு மனுஷன் வந்து நாயா பேய் அவங்க படத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா இங்க வாங்க தாங்க முடியல. இந்த பாருங்க, அந்த சுமோ வீரருக்கு கூட இந்த காஸ்டியூம் செட் ஆகல. எங்க அண்ணனுக்கு பெர்ஃபெக்ட்டா மேப் ஆகிருக்கு. அந்த கேரக்டர்ல எங்க அண்ணனே நீங்க நடிக்க விட்டுருக்கலாமே. ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றீங்க? டிரெக்டர்ஸ் கேக்குற உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து போய் ஆக்டரை கூட்டிட்டு வந்து தான் நடிக்க விடணுமா? ஏன் இங்க இருக்கிற மனுஷன், இங்க இருக்கிற நடிகர்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? அந்த சுமோ வீரரோட எங்க அண்ணன் பெர்ஃபார்மன்ஸே ஜாஸ்தியா இருக்கும். எங்க அண்ணனுக்கு ஏன் கதாநாயகன் கேரக்டர்லாம் நீங்க தர மாட்டீங்க? எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. எங்க அண்ணனையாச்சும் நீங்க ஜப்பானுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. என்னங்க ஜப்பானை சுத்தி காட்டுறதுக்காக ஒரு படம்? என்னன்னு கண்டிப்பா. நெக்ஸ்ட் நான் டிரெக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சின்ன ரிக்வெஸ்ட் இல்ல, பெரிய ரிக்வெஸ்டே வைக்கிறேன். எங்க அண்ணனுக்கான ஃபேன்ஸ் பலம் உங்களுக்கு தெரியல. உண்மையிலே சொல்றேன், நானே வந்து அஜித் சார் ஃபேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் எங்க அண்ணன் கூல் சுரேஷ் ஃபேன். அவருக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுத்தாலே போதும். உங்க படத்துக்காக உங்க ஹீரோ ஹீரோயின் கூட வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிவா சார் வந்து நிப்பாரா? சிவா சார் வந்தாரா ஃபர்ஸ்ட்? எங்க ஆனா வந்து இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கிற மனுஷன் எங்க அண்ணன். இனிமேட்டு சொல்றேன், தயவு செஞ்சு எங்க அண்ணனுக்கு வாய்ப்பு விடுங்க. எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ். இந்த மூஞ்ச பார்க்கவே பல பேர் வருவான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆனா பேன் இந்தியாவா பேன் வேர்ல்டு. அதனால இது ரிக்வெஸ்டா இல்ல வந்து எச்சரிக்கையா? ரெண்டுமே கலந்து வைக்கிறேன். ஆனா நம்ம படம் ஒருத்தர் அந்த துப்பாக்கி வந்து எஸ்கே கிட்ட குத்தாருன்னு நினைக்காதீங்க. அது மிஸ்டேக். அது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ஆகிருக்கு. அந்த துப்பாக்கி எங்க அண்ணன் தான் வருங்காலத்து தளபதி. விஜய்க்கு போட்டியாளரே சரி, விஜய்க்கு எதிர்ப்பாளரே சரி, எங்க அண்ணன் நின்று செய்வாரு. எங்க அண்ணன் வெற்றி தளிதது காரு. எஸ்டிஆர் நடித்துள்ளது தக் லைஃப். இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்தது தக் லைஃப். இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்தது தக் லைஃப். இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடித்தது தக் லைஃப். சும்மாக்கு குட் லைஃப். ஆனா எங்க அண்ணனுக்கு எதிராக யாரா படம் நடிச்சீங்கன்னா உங்களுக்கு பேட் லைஃப். எல்லாருமே ஜெயிக்கிட்டோம், எல்லாருமே ஜெயிக்கிட்டோம். நீங்களும் ஜெயிக்கணும், இவங்களும் ஜெயிக்கணும், இவங்களும் ஜெயிக்கணும். சரிங்களா? ஆனா அந்த ரிக்வெஸ்ட் ப்ரொடியூசர்ஸோ டிரெக்டர்ஸோ தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்க. நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ப்ரொமோஷன் பண்ற ஒரு நல்ல நடிகரை நீங்க மிஸ் பண்றீங்க, நீங்க வேஸ்ட் பண்றீங்க. உங்க ஹீரோஸோ சரி, நீங்க பல கோடி கொடுத்து நடிக்கிற ஆக்டர்ஸோ சரி வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் பண்றாரு. இந்த மாதிரி நல்ல மனிதர்களை வளர்த்துடுங்க. ஏன் ஒரு தமிழ் வளர்றதுலாம் உங்களுக்கு பிடிக்காதா? ஜப்பான்காரன் தூக்கின்னு வந்து இங்க நடிக்க வச்சிருக்கீங்க. ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு அவரை சும்மா வீரர்னா ஏத்துக்க மாட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் அவருக்கு சாப்பாடு ஃபுட்டு கொடுத்து நல்லா வளர்த்து விட்டீங்கன்னா நல்லா அவரும் புசு புசுன்னு ஆகிருவாரு. அந்த சிங்கி மங்கி மூஞ்சி இருக்குது எங்க அண்ணனுக்கு. என்ன நீங்க அட்டகாசம் பண்றீங்க? இல்லன்னா அது அவனுக்கு கூட போட்டுருக்கலாம். இவருக்கு போடுறீங்களா? எனக்கு நல்லா போடுறீங்க. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, அந்த சுமோ வீரரை பார்த்துட்டு போனா எல்லார் வாழ்க்கையில நல்லது நடக்குதான். எங்க அண்ணன் மூஞ்ச நாங்க பார்த்துட்டு போறோம். இனிமேட்டு உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும். வாயால
வாயால சொல்லிப்பா. எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். இனிமே